காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் மூலம் தேர்தல் களத்தில் வாக்குறுதிகளுடன் குறித்து விஜய் தாவகவினர் தற்குறிகள் அல்ல என்று தெரிவித்திருக்கிறார். ஆச்சரியக்குறி என்பது உள்ளிட்ட பல பரபரப்பு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தி தலைமை சண்முகசுந்தரம் வணக்கம். தொடர்பான விவரங்கள். விஜய் தாவேகா கட்சியை தொடங்கிய பிறகு பல்வேறு கூட்டங்களில் பங்கேற்றிருந்தாலும் இந்த கூட்டத்தில் காஞ்சிபுரத்தில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் தான் முதன்முறையாக தேர்தல் களத்தில் சுட குதித்திருக்கிறார் என்று கூற வேண்டும். என்றால் வாக்குறுதிகளை அள்ளி வீச ஆரம்பித்திருக்கிறார். மற்ற கட்சிகளைப் போல அவரும் வாக்குறுதிகளை அள்ளி வீச ஆரம்பித்திருப்பது அவர் தேர்தல் களத்திற்குள் இறங்கிவிட்டார் என்பதை உறுதி செய்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைய பேச்சிலே மிக சுட அவர் பதிலளிக்கும் பொழுது தற்குறிகள் என்று தாவேகாவினரை கிண்டல் செய்யும் வகையிலே பலர் கூறுகிறார்கள். நாங்கள் தற்குறிகள் அல்ல, ஆச்சரியக்குறியாக மாறப்போகிறோம். தாவேகாவினர் தற்குறிகள் அல்ல, தமிழ்நாடு அரசியலின் ஆச்சரியக்குறி, அரசியல் மாற்றத்திற்கான அறிகுறி என்ற வகையிலே நாங்கள் ஒரு புதிய அரசியலை நோக்கி களம் கண்டிருக்கிறோம் என்ற வகையில் அவர் பரபரப்பாக பேசியது தற்போது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அதே போன்று வாக்குறுதிகள் என்ற வகையில் இதுவரை வாக்குறுதிகள் விஜய் எதுவும் கொடுத்ததில்லை. ஆனால் இந்த முறை முதன்முறையாக வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் கொடுப்போம், அது மட்டுமல்ல கார் வாங்கும் அளவுக்கு பொருளாதார வசதியை ஏற்படுத்துவோம், ஒரு வீடு நிரந்தரமாக தங்குவதற்கு வீடு கொடுப்போம் என்ற வகையில் வாக்குறுதிகளை அள்ளி வீச ஆரம்பித்திருக்கிறார். வீட்டிற்கு மோட்டார் சைக்கிள் கொடுக்க முடியுமா எப்படி என்று தெரியவில்லை. ஆனால் வீட்டிற்கு ஒரு மோட்டார் சைக்கிள் கொடுப்போம் என்ற வகையிலே விஜய் வாக்குறுதி அதிரடியாக தன்னுடைய முதல் வாக்குறுதியாகவே எடுத்துக்கொள்ளலாம். இந்த தேர்தலுக்கான விஜயின் முதல் வாக்குறுதி வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் கொடுக்கப்படும், அதே போன்று கார் வாங்கும் அளவிற்கு பொருளாதார வசதி ஏற்படுத்தப்படும், நிரந்தர வீடு தருவோம் என்ற வகையிலெல்லாம் விஜய் பேச ஆரம்பித்திருக்கிறார். எனவே விஜய் தற்போது களத்திற்கு வந்து விட்டார் என்றுதான் கூற வேண்டும். அதே போன்று இந்த நிகழ்ச்சியில் பேசும்பொழுது விஜய் நாட்டுக்காக உழைப்பதற்கு அண்ணா பிறந்தார், பொது நலத்தில் தான் முழுக்க கண்ணாக இருந்தார் என எம்ஜிஆர் பாட்டு பாடியிருப்பதை எல்லாம் குறிப்பிட்டு திமுகவினரையும் சுண்டியிருக்கும் வகையிலே சில கருத்துக்களை சொல்லினார். தன்னுடைய வழிகாட்டு என்பதாலேயே தான் ஆரம்பித்த கட்சி கொடியில் அண்ணாவை வைத்தவர் எம்ஜிஆர் என எம்ஜிஆருடைய விசுவாசிகளையும் தன் பக்கம் இழுக்கும் வகையில் அவர் கூறிவிட்டு, அண்ணா ஆரம்பித்த கட்சியை கைப்பற்றியவர்கள் என்னவெல்லாம் செய்கிறார் என்று உங்களுக்கு தெரியும் என தற்போது அதிமுகவின் தலைமையை ஒரு நறுக்கென்று தலையில் கொட்டும் வகையிலே ஒரு கருத்தினையும் வைத்திருக்கிறார். தனிப்பட்ட முறையில் எங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படி இருந்தாலும் நாங்கள் அதை கண்டு கொள்ளப் போவதில்லை. தனிப்பட்ட முறையிலே அவர்கள் நம்மீது வன்மத்துடன் இருக்கலாம் என்ற வகையில் திமுக குறித்து பேசிய அவர், திமுக மீது எங்களுக்கு வன்மம் அல்ல, ஆனால் வாக்குறுதிகள் குறித்து ஆட்சிக்கு வந்தவர்கள் தற்போது வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் இருந்தால் அதை கேட்காமல் எப்படி இருக்க முடியும், அதுதான் நாங்கள் கேட்கிறோம் என்ற வகையில் விஜய் பேசியிருக்கிறார். அதே போன்று தாவேகா ஆட்சி அமைந்தால் அனைவருக்கும் வீடு கட்டி கொடுப்போம் என மிகப்பெரிய வாக்குறுதி, இந்த வாக்குறுதிகள் நிச்சயமாக பெரிய அளவு பேசப்படும் என தெரிகிறது. அனைவருக்கும் வீடு கட்டி கொடுப்போம், வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் கொடுப்போம், கார் வாங்கும் அளவுக்கு பொருளாதார வசதி ஏற்படுத்துவோம், பட்டதாரிகளை உருவாக்குவோம், அரசு மருத்துவமனைக்கு மக்கள் வரும் வகையில் மாற்ற வேண்டும், மீனவர்கள் நெசவாளர்கள், பிறகு வழக்கம் போல அவர் ஒவ்வொரு கூட்டத்திலும் பேசுவது போல அனைவர்கள் மீனவர்கள் நெசவாளர்கள் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் கருத்து கேட்டு அதனை செயல்படுத்துவோம் என்ற வகையில் வழக்கமாக எல்லா கூட்டங்களும் அவர் பேசுகிறார். அதை மீண்டும் ஒருமை கூறியிருக்கிறார். ஆனால் இந்த கூட்டத்திலே விஜய் இரண்டு விடயங்களை மிக தெளிவாக பேசியிருக்கிறார். ஒன்று, நாங்கள் தற்குறிகள் அல்ல, அரசியல் மாற்றத்திற்கான ஆச்சரியக்குறி, அரசியல் மாற்றத்திற்கான அறிகுறி என்ற வகையில் தன்னுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். மற்றொன்று, மக்களை கவரும் வகையிலே, வாக்காளர்களை கவரும் வகையிலே அனைவருக்கும் வீடு கட்டி கொடுப்போம், வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள், கார் வாங்கும் அளவுக்கு பொருளாதார வசதியை ஏற்படுத்துவோம் என்ற வகையில் 3 வாக்குறுதிகளை அள்ளி வீசியிருக்கிறார். ஆனால் இந்த கூட்டத்திலே வழக்கம் போல் மீண்டும் விஜய் கரூர் கூட்டத்தை பற்றி பேசப் போகிறேன், பிறகு பேசி என்று கூறியவர் வழக்கம் போல் அதை லாவகமாக மறந்து விட்டார் என்பதையும் நாம் குறிப்பிட வேண்டும். என்றால் கரூர் கூட்டத்திற்கு இன்னும் அவர் வெளிப்படையாக அந்த கூட்டத்திற்காக நான் அனைத்து மக்களும் மன்னிப்பு கேட்கிறேன் என்றோ வருத்தப்படுகிறேன் என்ற வகையில் பொது வெளியிலே அது இவருக்கும் பேசவே அவர் கூப்பிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேரடியாக அழைத்து மாமல்லபுரத்திலே பேசினாரை தவிர ஒட்டுமொத்தமாக அந்த சம்பவத்துக்கு தாவேகா பொறுப்பே அல்ல என்பது போல்தான் அவர் பேசி வருகிறார் என தொடர்ந்து அரசியல் கூர்நோக்கர்கள் எல்லாம் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த சூழலில் இன்று கூட்டத்திலாவது அது குறித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியிலே தான் கரூர் விஷயத்திற்கு பிறகு வருகை என கூறிவிட்டு லாவகமாக அதை மறந்துவிட்டு தன்னுடைய பேச்சை முடித்துக் கொண்டார். அதுபோல சமீப காலத்திலே
விஜய் பேசிய கூட்டத்திலே இந்த கூட்டத்தில் தான் விஜய் அதிக நேரம் எது எப்படி இருக்கணும், விஜய் வாக்குறுதிகளை அள்ளி வீச ஆரம்பித்து விட்டார். எனவே தேர்தல் களத்தில் குதித்து விட்டார். தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பித்து விட்டது என்றுதான் கூற வேண்டும். விவரங்களுக்கு நன்றி சண்முகசுந்தரம். காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் மூலம் தேர்தல் களத்தில் வாக்குறுதிகளுடன் குதித்த விஜய் தவக்கினர் தற்கொலைகள் அல்ல என்று தெரிவித்திருக்கிறார். அவர்கள் ஆச்சரியக்குறியாக மாறப்போகிறார்கள் என்று தெரிவித்து பல கருத்துக்களை பரபரப்பாக முன்வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்தும் விவரங்களை செய்தி தலைமை சண்முகசுந்தரம் வழங்கியதை கேட்டோம்.